அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ். நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ஓவியர் ரெமஃப்ரெண்ட் இவர் பேர். அவர் பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவரோட ஓவியங்கள் அனைத்தும் கற்பனை திறனுடன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய ஓவியங்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க எதுனா ஃப்ராடிகல்சன் எனப்படும் ஊதாரி மைந்தன் ஓவியம். இந்த ஃப்ராடிகல்சன் ஊதாரி மைந்தன் ஓவியம் ரஷ்யாவில் உள்ள பீட்டர்ஸ்பர்க் என்னும் இடத்தில் இருக்கும் ஹெர்மிடேஜ் என்ற அருங்காட்சியகத்தில் உள்ளது. இதோட ஓவியத்தோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, தந்தையை விட்டு பிரிந்து சென்ற மகனை தந்தை அரவணைப்பது போல வரையப்பட்டிருக்கிறதாமா. இந்த ஓவியத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கை ஆண் கை போலவும், இன்னொரு கை வலப்பக்க கை பெண்ணின் கை போலவும் இருக்கும். இந்த மாதிரி வரைந்தவர் பெயர் ரெமஃப்ரெண்ட். இவர் பார்த்திங்கன்னா பிராடிகல்சன் எனப்படும் ஊதாரி மைந்தன் ஓவியம் வரைந்து பிரபலமானவர். அடுத்தது உரிச்சொல். பெயர்ச்சொல்லோடும் இணைச்சொல்லோடும் சேர்ந்து அவற்றின் பண்புகளையும் குணங்களையும் விளக்கும் சொல் உரிச்சொல் எனப்படும். இது பேச்சு வழக்கில் குறைவாகவும் செய்யுள் நடையில் அதிகமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. உரிச்சொலுக்கு எடுத்துக்காட்டு சால ஒரு தவநனி. சால பேசினான். சால என்றால் மிகுதி என்று பொருள். நனி பேதை. நனி எனும் உரிச்சொல் பேதை எனும் பெயர்ச்சொல்லோடு சேர்ந்து வந்துள்ளது. நனி என்றால் மிகுதி, பேதை என்றால் அறிவற்றவன் என்றும் பொருள். கைதி எண் வழங்குவது எப்படி? சிறைக்குள் இருக்கும் கைதிகளை அடையாளம் காண்பதற்காகவே அவர்களுக்கு தனித்தனியாக எண்கள் வழங்கப்படுகின்றன. கோர்ட் உத்தரவில் வாரண்ட் வழங்கப்பட்டுள்ள எண்களை கைதிகளின் எண்களாக சிறையில் பதிவு செய்யப்படும். விசாரணை கைதி, ஆயுள் தண்டனை மற்றும் தூக்கு தண்டனை, பிற தண்டனைகளை பெற்றவர்களுக்கு என்ற தனித்தனியாக எண்கள் வழங்கப்படும். பொதுவாக 1 முதல் 10,000 வகை வரை எண்கள் இருக்கும். இப்போதெல்லாம் பிஐடி, அதாவது சிறைவாசிகள் அடையாள எண், பிஐடி சிறைவாசிகள் அடையாள எண் என்ற எண் வழங்கப்படுகிறது. கைதிகளை பார்க்க விரும்பும் உறவினர்கள் இந்த பிஐடி எண்ணை குறிப்பிட்டாலே போதும், ஒரே பெயரில் இருக்கும் இருவேறு கைதிகளை இதன் மூலம் அடையாளம் காணலாம். பிஐடி, தட் மீன்ஸ் சிறைவாசிகள் அடையாள எண். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அடுத்த கரண்ட் அஃபேர்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.